வருங்கால் நகுகன்னு வள்ளுவன் ஏன் சார் சொன்னார்? நிறைய பேர் சொல்லுவாங்க சார் துன்பம் வரும்போது எப்படி சார் சிரிக்குதுங்க. டேய் அது பேர் துன்பமே இல்லை, வரா மாதிரி இருக்கும்போதே சிரிச்சிடணும். மாமனார் வீட்டுக்கு வராருங்க, சிரிக்கல நம்ம, அவ்வளோதான். நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனார் சிரிக்கல, அவ்வளோதான். எல்லாத்துக்குமே அப்படி தான் சார். வாழ்க்கையில் நம்மளுடைய தப்பு என்னென்னா, ஒரு நிகழ்வில் இருந்து தவறான பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதுதான் நாம் செய்த தப்பு. தவறான பாடம் சார். ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் குடிகாரன், வாழ்க்கையை வேஸ்ட் ஆக்கிட்டான், வேலைக்கு போகிறதில்ல, குடிப்பான், பிளாட்ஃபாரத்தில் படுத்துன்னு இருப்பான். அண்ணன் தம்பி அவன் கூட பிறந்தவன் கஷ்டப்பட்டு அவனே முன்னுக்கு வந்து படித்து பட்டம் பெற்று தொழிலதிபர் ஆகிட்டான். அண்ணங்கிட்ட போய் ரிப்போர்ட்டர் கேட்குறான், நீ இப்படி குடிச்சு நாசமாக போயிருக்கிய, யார் காரணம்னு. அண்ணன் சொன்னான், எங்கள் அப்பா அப்படின்னா. ஏன்னா ஆமாம், அந்த ஆள் வேலைக்கு போக மாட்டான், குடிப்பான், எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார், சம்பளத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டார், எங்களுக்கெல்லாம் சரியாக சாதம் போடாதவர். அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். யார்? அண்ணன். அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான், நீங்கள் தொழிலதிபராக சாதாரண நிலையிலேருந்து தொழிலதிபராக வந்தீங்களே, யாரை பார்த்து, ரோல் மாடல் யாருன்னா? தம்பி சொன்னான், எங்கள் அப்பா அப்படின்னா. ரிப்போர்ட்டு குழம்பிட்டான். ஏன்னா அப்பா குடிகாரன், அவனை பார்த்து குடிகாரனானா அண்ணன். இவன் தொழிலதிபர் உருப்பட்டுருக்கான், இவனும் அப்பான்றானே. இவன் சொன்னான், நான் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் எங்கள் அப்பா. ஏன்னா ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதை என் அப்பாவிடம் காத்தேன். எங்கள் அப்பா மாதிரி வாழ்க்கையில் எந்த விதத்திலையும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி மாறி நடந்தேன். நான் ஒரு நிகழ்வு தான், ஆனால் நாம் கற்கிற பாடம். நிறைய பேருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க தெரியலைங்க, அதான் பிரச்சனை. அதனால்தான் துன்பப்படுகிறோம். வாழ்க்கைன்றது சுவாரஸ்யம் சார், ஜாலியாக எடுத்துக்கணும். கொஞ்ச நாள் தானே இருக்க போகிறோம். ஓஷோ சொல்லுவார், லைஃப் இஸ் தி ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் இட். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். புத்தர் சொன்னார், ஒவ்வொரு வினாடியும் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். நம்ம இல்லை. சில பேர்லாம் சார் வாழ்க்கையில் திட்டம் போடலாம், அது வேற விஷயம். ஆனால் எல்லாத்துக்குமே திட்டம் போடக்கூடாது சார். 8-12க்கு குளிக்க போகலாம், ஐயோ அதெல்லாம் ரொம்ப போரு. சில பேர் பார்த்துக்கிறீங்களா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஏன் இப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்தா கவலையாக இருக்கும். ஊருக்கு போனோன்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுவாப்பில்ல சார். 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே சொல்லியிருக்கலாம் 60 நாளைக்கு முன்னால் பண்ணலான்னு உடனே போட்டுருவோம். இந்த ரயில்வேல டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன சீட்டு ப்ரிஃபரன்ஸ் கேட்டாலும் சரி, அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க சிஸ்டம், அதுக்கு மேலே தான் போனோம். இவன் போடுவான் 3rd AC மிடில் பர்த் வந்துடும். 2 மாதத்துக்கு முன்னால் போட்டிருக்கான். ட்ரெயின் கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஸ்டேஷனுக்கு போயிடுவாப்பில். அது புறப்படுற ட்ரெயின் பிளாட்ஃபார்த்துக்கு கூட வந்திருக்காரு. ஏறிடுவோம். ஏறின உடனேங்க 9:30 மணிக்கு ட்ரெயின் ஏறின உடனே அந்த மிடில் பர்த்தை போட்டுருவோம். போட்டு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ஏறிடுவோம். அந்த கீழே லோயர் பர்த்தில் இருக்கிறவன் வந்தான்னா கூன் மாதிரி உட்காந்து இருக்கணும். நம்மளுக்கெல்லாம் 9:30 மணிக்கு தான் ஈவினிங்க. ட்ரெயின் உள்ள ஏறி டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தூங்கலான்னு பார்த்தா இந்த பத்து நிற்பான். பேசின் பிரிட்ஜ் தாண்டி இருக்காது சார், லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க. ஏதோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்தவன் நாட்டம், லைட் ஆஃப் பண்ணிடலாமா, லைட் ஆஃப் பண்ணிடலாமா. எதுக்குடா? இதுவா ட்ராவலு? சுவாரஸ்யம் இருக்கானா சார்? சில பேர் பார்த்துருக்கேன் சார். நான் எந்த ஊருக்கு போனாலும் சும்மா ஒரு பேக்கை போட்டுக்கின்னு அனாவசியமாக வந்து ஓப்பன் டிக்கெட் வாங்கி நேராக உள்ளே வருவான். நேராக அந்த வண்டி போகிறதுக்கு முன்னாடி டிடிஆர் இருப்பார்ல, அவர்கிட்ட போவான். நீங்கள் இப்போ வண்டி புறப்படுறதுக்கு முன்னால் அந்த பிளாட்ஃபார்மில் டிடிஆர் நிற்கும் போது பார்த்துக்கிறீங்களா, ஒரு 20 பேர் அவன் அந்த ஆளோட கோட்டை பிடிச்சி இழுத்துன்னு பாருங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கதை சொல்லுவான். இந்த நூலாசிரியர்கள்லாம் போனாங்கன்னா ராஜமூர்த்தி ஐயா மாதிரி போனால் இப்போ நிறைய சிறுகதை கிடைக்கும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் நான் போய் சொல்லுவான் பாருங்க, இன்டர்வியூக்கு போகிறேன்னு வானுங்க, அம்மா கூடன்னு சொல்லலன்னு வானுங்க, எக்ஸாம் எழுதணும் அப்படின்வான். ஒவ்வொருத்தன் சுவாரஸ்யம் வேணும். ஒருத்தன் மட்டும் பாருங்க நேராக போவான், அந்த வச்சு ஓப்பன் டிக்கெட் வச்சுருக்காங்களா அதுக்கு மேலே ஒரு 100 ரூபாய் வச்சு சார்னுவான். அப்படி டிடி பார்ப்பார். 64 போய் பாருங்க, இவனா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை சுவாரஸ்யம் சார். அவன் 64க்கு போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவான்.
சார் அது டிடிஆர். யோ நீ போய் பாடியா, நான் நின்றுன்னு வரேன். காமிக்கிறது காமிச்சாச்சு இல்லை சார். இவன் போய் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவன் சார். டிடிஆர் அவரோட பத்தில் படுத்துனுங்கிறான். உண்மையிலேயே ரிசர்வ் பண்ணவன் இருக்கான்ல, அவன்லாம் இவனை பொறாமையாக பார்த்துட்டு போவான். ஏதோ விஐபி போல இருக்கு, டிடிஆர் பஸ்லேயே படுத்துன்னு வரான். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக ஆக்கணும், போர் அடிக்கக்கூடாது. எல்லாத்துலேயுமே அப்படி தான் சார். எதுவாக இருந்தாலும் சரி சுவாரஸ்யம் இருக்கணும். சிலர் எல்லாத்துக்குமே சார் ஒன்றும் இல்லை, நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஓசியில் கிடைக்கிற கேலண்டரில் 4 கேலண்டர் அதை வச்சுட்டு அதில் வந்து எவனோ எழுதுந்து சார், ஒவ்வொரு ராசிக்கும் இன்றைய நாள்னு. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா சார்? இன்னைக்கு காலையிலே போட்டான் டேட்டுக்கு, எனக்கு டைம் சரியில்லை. நான் கூட அதை படிப்பேன் சார், படிப்பேன். யோக நாள் அப்படின்னு இருக்கும், அப்பா அப்படின்னு போவேன். சில நாள் சிக்கல் உண்டாகும்னு போட்டிருக்கோம். அன்னைக்கு பாரதியார் நினச்சிவேன், ஜோதிடம் இகழ் இதெல்லாம் பொய் அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவேன். அவ்வளோதான், நம்ம மனசு தான் சார். ஒன்றும் இல்லை, துன்பம் வரக்கூடாது. வள்ளுவன் சொல்கிறான் பாருங்க, என்ன அற்புதமா. யாதனின் யாதனின் நீங்கியார் நோதல் அதனின் அதனின் இல்லை, முடிஞ்சு போச்சு. டே நீ எல்லாத்துக்கு மேலே ஆசை வைக்காத, விடு. சில பேர் கேள்வி கேட்டே சாவடிப்பான். மற்றவங்க பேச்சை சீரியஸாக எடுத்துக்கிட்டே விட்டுணும் சார், எஸ்பெஷலி ஒய்ஃபு. அவங்க கவலையே வேறங்க, நம்ம லெவல்லலாம் இல்லை சார். திடீர்னு பார்க்குறேன், அன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி சார் வரலன்னு சொல்லிட்டாரு. ஃபைனலாக சொன்னது, நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எதிர்பார்த்துருந்தேன். சோகமாக உட்காந்துக்கிறேன். என் சோகம் வேறு. என் ஒய்ஃப் அப்போ தான் வந்து எங்கள் மாவு உயரமாகவே ஆகலைன்னா அப்படின்னா, என்னது மாவு உயரமாகலைன்னு. அதுக்கு அவன் சொல்கிற அர்த்தம் என்னென்னா, மாவு அரைச்சி போட்டால் அடுத்த நாள் புளிச்சு ஹைட் ஆகுமா. அன்றைக்கி ஹைட் ஆகலையா, அது அவளுக்கு கவலை. நான் சொன்னேன், 50 வயசில் நானே உயரமாகலை, உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, மாவு உயரமாகலைன்னு. எதுக்கு கவலைப்படுறதுன்னு இல்லை சார். சில பேர் கேள்வி கேட்டு நாசம் பண்ணுவான், நிறைய பேர் அதுக்கே சுற்றின்னு இருக்கான். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் நீங்களாகவே இருங்கள், அப்பொழுது தான் உங்களுக்கு துன்பமே வராது. மற்றவங்க பேச்சுக்கு காது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு நாளும் துன்பம் தான். ஏன்னா சார், ஒருத்தன் நினச்சானா இன்றைக்கி உங்களை பேஷண்ட்டாக மாற்றிட முடியும் சார். பேசிய தெருமுனைக்கு ஸ்கூட்டரில் ஃப்ரெஷ்ஷாக வரேன், ஃப்ரெண்டு நிற்கிறான் சார், எப்படிங்கிறேன்னா நல்லா இருக்கேன்னு, இல்லையேன்றான். நான் நல்லா இருக்கேன்னு நான் சொல்கிறேன், இல்லையேன்றான். டேய் நல்லா சொன்ன நம்பிடுவேண்ணா, அவன் இழைச்சிருக்க, கண்ணு கீழே கருப்பு வந்துடுச்சு, கண்ணன் டொக்கு போயிடுச்சு சார். பாருங்கள் சார், இவ்வளவும் சொல்ல சொல்ல எனக்கு லைட்டாக ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு, முடி கூட கொட்டா மாதிரி இருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது என்னை ஏதாவது நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணாமல் போகிறது இல்லைன்னு முடிவோடு இருக்கிறான் சார். என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கேட்டான், சுகர் இருக்கா? இல்லை. பிபி? இல்லை. வயசு 52. வரும் எனக்கு வந்திருக்கேன். பியூ நானும் ஒரே வயசு தானே, இவன் என்னங்க பண்ண முடியும்? சில பேர் இருக்கான் சார். சார் நானே கொரோனா தடுப்பூசி 2வது தடுப்பூசி போட்டுட்டு காலையில் போட்டேன், ஈவினிங் வெளியில் வரேன். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன கேட்டார், என்ன ஊசி போட்டிங்க போல இருக்கு. 2வது தடுப்பூசி போட்டேன் சார். என்ன ரொம்ப பிரைடாக சொன்னேன், 2வது தடுப்பூசி முடிஞ்சிடுச்சின்னு. அவங்க தான், ஜுரம் வந்துதா அப்படின்னா, ஏன் ஜுரம் வரல? எனக்கு ஜுரம் வரல. ஜுரம் வரலையே? அவன் சொல்கிறான், சார் ஜுரம் வரணுமே, தடுப்பூசி போட்டால் ஜுரம் வரணும். இல்லைங்க வரலைங்க. என்ன அப்போ ஏதாவது டூப்ளிகேட் ஊசியாக இருப்பான்னா, இப்போ வருதான் ஏதோ ஒன்று சார். பயந்துட்டாங்க, அது ரிஜிஸ்டர் போய் எல்லாம் போயிடுச்சு. ஜுரம் வரலன்னா அது டூப்ளிகேட் ஊசின்ட்டான். எனக்கு ஜுரம் வரல. நீங்கள் நம்புவீங்களா? ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையிலேயே ஜுரம் வரணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கினேன். எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் டெய்லி நம்ம கோயிலுக்கு போகிறது கொடுங்க. டெய்லி கோயிலுக்கு போனால் கூட பயமாக இருக்குங்க. அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்து, என்ன டெய்லி கோயிலுக்கு வர ஏதோ பிரச்சனையா அப்படின்றான். அதான் பிரச்சனைனா தான் கோயிலுக்கு வரணும்னு அவன் முடிவு பண்ணிக்கிறான். நான் சொன்னேன், அப்படி இல்லை, நான் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் கோயிலுக்கு வருவேன். டெய்லிலாம் கோயிலுக்கு வராது அப்படின்னா. ஏன்டா அப்படின்னா, இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி வச்சுருக்கானுங்கண்ணா. சரி அதனால் எனக்கு என்னடாண்ணே? இல்லைடா, கோயிலில் திடீர்னு ஏதாவது காணாது போச்சுன்னா
சிசிடிவியில் நீ டெய்லி வர்றது தெரிஞ்சு என்கொயரிக்கு கூப்பிடுவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அன்னிலேருந்து கோயிலுக்கு போனால் வாசல்லேருந்தே கும்பிட்டுட்டு ஓடிடுறேன். சார் எப்படி சில பேர் கேள்விக்கு, அதுவும் 50-60 வயசு ஆனவங்க இருக்காங்களா சார், அவங்களெல்லாம் வணங்கிட்டு ஓரம் வந்துடணும். ஏன்னா 60 வயசுக்கு மேலே தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணணும்னு தோணும். ஏன்னா இவன் வாழ்க்கை ஃபுல்லாக அட்வைஸை கேட்டிருக்கான். உயிரெடுக்க எல்லாம் கொடுத்த அட்வைஸை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஆள் தேடுவான் 60 வயசில். நம்ம உஷாராக பக்கத்துலேயே போகக்கூடாது. அதுலேயும் இந்த உறவுக்காரங்க கொடுக்குற அட்வைஸுக்கிட்ட போகவே கூடாது சார். கல்யாணத்துக்கு அவங்க வர்றதே அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் சார் சென்ட்ரலாக. ஏன்னா அவங்களுக்கு இந்த உறவுன்றது வயசுன்றது ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு. இந்த யார் போனாலும் இங்கே வா, இவன் பையன் தானே நீ, ஆமாம் 10 அரியர்ஸ்ன்னு உங்கள் அம்மா சொன்னாங்களே, பாஸ் பண்ணிட்டியா வேணும், அவன் ஏண்டா கல்யாணத்துக்கு வந்தோன்னு ஆகிடும். இந்த வேலை கிடைக்காதவனை வேலை கிடச்சிச்சான்னு கேட்பான், வேலை கிடைச்சவனை ப்ரொமோஷன் கிடச்சிச்சான்னு கேட்பான், கல்யாணம் ஆகாதவங்கள கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான். அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி கல்யாணம் ஆகலை என்ன உனக்கு தோஷமா, எல்லாம் கும்பல் நடுவில் கேட்குற கேள்வி இதெல்லாம் சார். கல்யாணம் ஆனவங்களை கேட்பான் சார், என்ன குழந்தைலாம் இல்லை ஏன். அதாவது குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகள் கிட்ட ஏன் இல்லைன்னு கேட்குறது அநாகரிகமான ஒரு வார்த்தை அப்படின்னு கூட தெரியாத ஆளுங்க சார். அவன் மனசு என்ன வேதனைப்படும் தெரியாது. குழந்தை இல்லை ஏன். அடுத்தது டாக்டர் ஒன்று சொல்லுவான் அவங்கக்கிட்ட போன்னு, குழந்தை பிறந்துச்சு வச்சுங்க, என்ன குழந்தை பொம்பளையா, என்ன குழந்தை ஆம்பளையா, வேற என்னடா பிறக்கும். அதாவது உங்களை இன்பத்தில் இருக்கிறவங்கனாலும் ஒத்துக்காத கும்பல் இருக்கு சார். நான் ஒரு ஃப்ளாட் வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாங்கினேன். என் ஒய்ஃப் அப்போவே சொன்னாங்க, சில வாட்டி நல்லதெல்லாம் சொல்லுவாங்க, கிரகப்பிரவேசம்லாம் வேணான்னு. அவளுக்கு என்னென்னா கிரகப்பிரவேசம் வச்சா எங்கள் அம்மா அப்பாலாம் வருவாங்க, என் தங்கச்சிலாம் வரும், அதுக்காகவே கிரகப்பிரவேசம் வேணாம் நான் அடம் முடிச்சு வேணும்னு. ஊர்லேருந்து எங்கள் மாமா வந்தார் சார். எங்கள் மாமா திருச்சியிலேருந்து வராது, அவர் படிப்பறிவு இல்லாதவர், விவசாயி, அவருக்கு அவ்வளோ இது கிடையாது. வந்துட்டார், வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தார், நல்லா இருக்கே அப்படின்னாரு. இன்னொன்று, அதாவது சில இடங்களில் சில கேள்விகள் கேட்கக்கூடாது. எவ்வளோ ஆச்சு, என்னத்துக்கு உனக்கு, மீதிலாம் கொடுக்க போறியா, கேட்கக்கூடாதுங்க. எவ்வளோ கட்டினானா வாழ்க வளமுடன் வந்துடு, அந்த போடுற இட்லி பொங்கல் சட்னி வடை மது வடையோடு திரும்பிடு, எவ்வளோ ஆச்சு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணாங்க, நடு ஹாலில் இடுப்பில் கை வச்சுக்கினாரு எங்கள் மாமா. ஆமாம் பசங்க வளர்ந்ததுன்னா இந்த பக்கம் இடித்து ஒரு ரூம் கட்டிக்கலாமா, ஃப்ளாட்டு. நான் சொன்னேன், இல்லை மாமா இந்த செவரு பக்கத்து ஃப்ளாட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் இதுவும் அப்படிதான். அப்போ இது அதாவது செகண்ட் ஃப்ளோர்காரனுக்கு அதான் கிரவுண்டு. அப்போ இது என்ன கிரவுண்ட் ஃப்ளோர்காரனுக்கு இதான் சீலிங்கு. என்ன ஒரு கேள்வி கேட்டாருங்க, ஏண்டா இந்த செவரு கேட்டால் உந்து இல்லை அவந்துன்ற, இந்த செவரு கேட்டால் உந்து இல்லை அவந்துன்ற, அது அவந்துன்ற, இது அவந்து இல்லை, 65 ரூபா குத்து என்னடா வாங்கினேன் நீ, வெறும் இடம் தாத்தா அப்படின்னாரு. எனக்கே பயந்துட்டேன். அது என்ன கேள்வி கேட்க, ஏதோ ஒன்று படித்தவங்க கூட அப்படி தான் சார் கேட்குறான். என் ஃப்ரெண்டு ஒரு ரொம்ப பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறான். எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம்டாண்ணா, என்னென்ன இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர், செக்யூரிட்டிங்க இருக்காங்களே பர்சனல் செக்யூரிட்டி, அவங்களாம் எதுக்கு எப்போ பாரு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறானுங்க, இப்போ அது தேவையாது. நான் சொன்னேன், இல்லைடா எல்லாம் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணவங்க புற்று அப்படின்னா, அவங்க ஏன் போட்டிருக்காங்கன்றது வேற. உனக்கு தெரியாது, எது தெரியணுமோ அதை தெரிஞ்சுக்கோ சார். எது தெரியணுமோ அதை ஒழுங்காக கேட்க மாட்டான். அது தெரியுமா, தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒரு இந்திய அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்தது. என்ன தகவல், பிரயோஜனமான தகவல் சார். அதில் 150 ரூபா கொடுத்துட்டு ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க சார். தண்டி யாத்திரையில் காந்தியோடு போனவர்கள் எத்தனை பேர், ஏண்டா அவங்க எல்லா யாத்திரையும் முடிச்சு போயிட்டாங்களா, இல்லை உண்மையாக கேட்டிருக்கான். இன்னொருத்தர் கேட்டது தான், நேரு பிரதமராக இருந்தபோது அவர் டிரைவர் பேர் என்னன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போற. அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது எல்லாம் சார். எப்பொழுது உங்களுக்கு துன்பம் வரும், எப்பொழுதெல்லாம் நீங்கள் மாற்றத்திற்கு தயாராக இல்லையோ அப்பொழுதெல்லாம் துன்பம் வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்தில் ஆரம்பித்தாங்கன்னா கொன்னுடுவான்னு அர்த்தம், கிட்டேயே போகக்கூடாது.
மாற்றத்துக்கு தயாராகணும் சார். உண்மையாக அப்படி தான் சார். எல்லாம் மாறி போச்சுங்க. கல்யாணம் மாறி போச்சு, சிஸ்டம் மாறி போச்சு, கல்யாணத்தில் பந்தி போடுறது மாறி போச்சு. சில கல்யாணத்துலலாம் இப்போ பஃபே போடுறாங்க சார். கொடுமை, வேறு வழி இல்லை, நம்மளை மாறிக்க வேண்டியது தான். அன்றைக்கி நாங்கள் போன கல்யாணத்தில் பஃபே போட்டாங்க. என் ஒய்ஃபு, நான் வந்து புடவை நல்ல பட்டு புடவை இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கட்டியிருக்கேன், அங்கே ஒரே கும்பலாகுது, எனக்கு என்னென்ன பிடிக்கும் தான் உங்களுக்கு தெரியுமே, போய் எடுத்துன்னு வந்திருக்கேன் நான், எனக்கும் பையனுக்கும். அப்புறம் நான் க்யூவில், நம்ம பேண்ட்டை பற்றி கவலை இல்லை, நான் க்யூவில் நின்று கஷ்டப்பட்டு அந்த பிளேட்டில் எல்லாம் வாங்கின்னு வந்து என் ஒய்ஃப்கிட்ட கொடுத்தேன். 2வது வாட்டி கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று என் பையனுக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். 3வது வாட்டி தத்து எடுத்து போகிறேன். அந்த ஆள் சொல்கிறான், நீ ஒருத்தனே மாற்றி மாற்றி சாப்பிட்டு 2 பேருக்கு வேணாமா, கல்யாணத்துக்கு வந்தால் இப்படியா அப்படின்னா. அசிங்கமாயிடுச்சு. ஆனால் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் சார். ஒரு காலத்தில் கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? ஷூரிட்டி கையெழுத்து 20 பேர் போட சொல்லுவான், சொந்தக்காரெல்லாம் ஓடிடுவான் பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா அவ்வளோ கஷ்டம் கடன் வாங்குது. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஃபோனில் அரவருக்கு ஒரு வாட்டி கேட்குறானுங்க, கடன் வேணுமா, கடன் வேணுமா. நீங்கள் லட்சத்தில் வாங்கினா கொடுக்கலாம், கோடியில் வாங்கினா போயிடலாம். அதை பற்றி வெறும் நியூஸ் பேப்பரில் படிச்சுக்கலாம் போதும் சார். ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்பு சார். குடிக்கிறது ஊரில் எவனாவது குடிக்காரன்னா வச்சுங்களேன், அவனை வந்து ஒரு ஜன்ம விரோதியாக பார்ப்பானுங்க. குடிக்கிறவங்க கூட இல்லை, கூச்சப்படுவான். நம்ம இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டோமேனு குடிக்க போகும்போதுங்க தலையில் டவலை போட்டுன்னு போவானுங்க குடிக்கிறதுக்கு. இப்போ எவ்வளோ மாறிடுச்சு பார்த்தீங்களா? இல்லை, கவர்மெண்ட்டே எம்ஆர்பி போட்டு விற்றுனுக்குது. கவலை இல்லை, மாற்றம் எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும். பேப்பர்காரங்க கூடங்க சார், நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு தவறு குற்றம் செய்கிறான் என்று சொன்னால் அவனை நீங்கள் எப்படி அனுப்பீர்கள்? கேவலமாக தான் கூப்பிடணும். அதான் உண்மை, அதான் என்னோட விருப்பம் சார். இந்த இந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் 5, 6, 8 பெண்களை திருமணம் பண்ணியிருக்கான் சார் ஒருத்தன். 8 பெண்களை திருமணம் பண்ணான். பேப்பர்காரன் என்ன பண்ண, களவாணின்னு போடணும் இல்லை, போட மாட்டான் சார். 8 திருமணம் செய்த காதல் மன்னன் கைது. என்னடா காதல் மன்னன், களவாணின்னு போட வேணா? 8 திருமணம் பண்ணவனை, கேடு கட்டவனை அசிங்கப்படுத்தவனா காதல் மன்னன் பட்டம் கொடுக்குறான். இல்லை என்ன ஆகுது, நம்மளுக்கு மோட்டிவேட் ஆகுது. ஓ, 8 பண்ண மன்னன்னு கூப்பிடுவாங்களான்னு சார். கடத்தல் பண்ணுறவங்க என்ன யார் சார்? களவாணி இல்லையா? கடத்தல் பண்ணுறவன் களவாணி. சொப்னா சுரேஷுக்கு தங்க மங்கைன்னு சொல்கிறானுங்க சார். தங்க மங்கை சொப்னா சுரேஷ். ஒரு காலத்தில் தங்க மங்கைன்னு பிடி உஷாவை சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. கோல்டு கடத்தினா தங்க மங்கை. எல்லாமே அப்படிதான், எல்லாம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் பொண்ணு பார்க்க போனால் என்ன பண்ணுவோம், பொண்ணுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்போம். இப்போ அப்படி கேட்குறது, சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறோம். சம்பளம் சொல்லுது, கல்யாணம் பண்ணிக்கிறோம். சமையல் கோவிந்தா. ஆமாங்க, மாதம் மாதம் கை நீட்டு காசு வாங்குறோம்ல அவங்ககிட்ட. அன்றைக்கி என் ஒய்ஃப் சொன்னா, இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி நாக்கு இருக்குங்களே, சொன்னால் கேட்காது. பிரியாணின்னு தொங்க பொண்ணு உட்காந்துருந்தேன், சிக்கன் பிரியாணி பண்ணுறேன்னா பண்ணான். அதை பரிமாறும் போதுங்க அந்த ஸ்மெல்லே ஊறுகாய் நாத்தடிச்சிது. என்னது இது? ஆவக்காய் சிக்கன் பிரியாணின்னா. உனக்கு இது பண்ண தெரியாதுன்னு யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் யார் பண்ணதுன்னா வனிதா விஜயகுமார்னு. எதுக்கு பிரச்சனைன்னு சாப்பிட்டேன், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாகும். எதுக்குல தெரியல. சில பேர் சார் தமிழ் பேசுறது நாகரிகம் சார், நம்ம ஆளுங்களும் இங்கிலீஷ் பேசுகிறான். சில இங்கிலீஷில் எனக்கு புரியவே இல்லை. வீட்டுக்கு வர்றவங்கிட்ட காஃபி சாப்பிட்றியானா, நோ ஐ எம் குட் அப்படின்னா. டே, சாப்பிட்றியானா வேணும் வானா சொல்லு. அது என்ன லாங்குவேஜ்னு தெரியல, எதுக்கு சொல்கிறான்னு தெரியல. நோ ஐ எம் குட் அப்படின்னா. அப்படின்னா காஃபி சாப்பிட்றியான்னு கேட்டவன் பேடா, நீ என்ன சொல்ல வர? எல்லாத்துக்கும் நம்ம மாறிக்கணும் சார். இப்போ உபசரிப்பே மாறிடுச்சு சார். ஒரு காலத்தில் சொந்தக்காரன் வீட்டுக்கு போய் காலிங் பெல் வச்சா வராதவங்க வந்திருக்கீங்க வாங்க, இன்றைக்கி தான் காக்கா கத்துச்சு, நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், பார்த்து இப்படிலாம் பேசுன காலம் போயிடுச்சு. இப்போ காலிங் பெல் வச்சா குரியர் பையனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது, வாங்க. க்ரீன் டீ கொடுக்குறாங்க சார். சார் தப்பாக நினைக்காதீங்க, க்ரீன் டீ நல்லது, ஆரோக்கியம், அதெல்லாம் அடுத்தது. எனக்கு பிடிக்குமா இல்லையான்னு கேட்கணும் இல்லையா? உனக்கு பிடிக்கும், உனக்கு சுகர் இருக்குது, எனக்கு இல்லை. எனக்கு டிகாஷன் காப்பி பிடிக்கும்,
அட வேணுமான்னு கூட கேட்கறது இல்லைங்க. இப்போ எல்லா வீட்லேயும் பேப்பர் டிஸ்போசபிள் கப்புங்க. முன்னெல்லாம் விருந்தாளிகள் வந்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வெள்ளி டம்ளர் வச்சுருந்த பாரம்பரியம் நம்மளுக்கு. இப்போ எல்லாம் டிஸ்போசபிள். ஏன்னா உறவே டிஸ்போசபிள் ஆயிடுச்சு. டிஸ்போசபிள் எல்லாம். அந்த க்ரீன் டீங்க ஏன்னா பிரச்சனையும் அதை பால் வேணாம், ஒன்றும் வேணாம், ஒரே ஒரு பேக்கு சுடு தண்ணி. அதை வேற ரொம்ப ஆட்ட முடியாதுங்க. இவன் வாங்கினது மட்டமான பேகு, ரொம்ப ஆட்டினா உள்ளே பிஞ்சிக்கும். ஏன் அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்டு ஒருத்தன் சாப்பிட கூப்பிட்டான். சில பேருக்கு இன்னொரு குணம் இருக்குது. சார் நான் இது தப்புன்னு சொல்லலை, நீங்கள் எத்தனை பேர் அதில் பின்பற்றுறீங்களோ எனக்கு தெரியாது, தப்பு சொல்லலை. ஒவ்வொருத்தருடைய உணவு முறை ஒவ்வொருத்தருக்கு. விருந்தானருக்கு என்ன வேணும்னு கேட்கணும், அதுதான் மரியாதை இல்லையா? சில பேர் இப்போ சிறுதானிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க, நல்லது தான் உடம்புக்கு, ஆனால் எனக்கு பிடிக்காது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் லஞ்ச் எங்கள் வீட்டில் இருந்தான். நான் சும்மா நமக்கு நாக்கில் வாஸ்து சரி கிடையாது. என் ஒய்ஃப்கிட்ட இன்றைக்கி உன் சாப்பாட்டிலேருந்து விடுதலை அப்படின்னு நக்கலாக சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். போனால் அந்த டைனிங் டேபிளை பார்த்தவொடனே மூஞ்சி சின்னதாச்சு. ஏன்னா நிறைய பதார்த்தம் எதிர்பார்த்தா 3 போட்டு மூடி வச்சுக்குது. உட்கார்ந்தேன் சார், நல்ல பசி. உட்கார்ந்தா என்ன மெனு அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஒய்ஃப் சொன்னாங்க, குதிரவாளி சாப்பாடு, சாம வடை. நான் எதிர்பார்த்துன்னு வந்தது விசேஷமாக ஆம வடை கிடைக்குமா? நம்ம சிக்கன் மட்டன் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒரு வழியாக நானே அமைதியாகி, இல்லைங்க நீங்கள் அந்த சாதம் போட்டு உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, ரசம் மட்டும், ரசம் இருக்கா? கொள்ளு ரசம் அப்படின்னாங்க. நான் வந்து லைட்டாக குதிரை லாயத்தூள் இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணேன். அப்புறம் வெளியில் வந்து என் பிறப்பதுக்கு முன்னால் என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, ஒன்றும் இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் தொகையில் மட்டும் அரைச்சி வை, ரச சாதம் சாப்பிட்டுக்கிறேன்னு வந்தேன். ஒரு எதுவாக இருந்தாலும் சார் பிரச்சனை வரும் சார். நிறைய பேர் இங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறவங்க இருப்பீங்க, பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை வந்து கையாளுகிற முறை, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, அதுதான். எல்லாருக்கும் ராமேஸ்வரம்னா எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு கூட ஒரு காலத்தில் பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த ஊர் பேர் கேட்டாலே ஜுரம் வரா மாதிரி ஆக்கணும் ஆஃபீஸில். இந்த மேலதிகாரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி பிஸியாக இருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம நாகரிகத்துக்காக இல்லை சார் பரவாயில்ல சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. ரொம்ப பிஸி சார்னு சொல்லணும். நம்ம மேலதிகாரி கேட்குறாங்களேன்னு இல்லை சார் சொல்லுங்கள் சார், இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. எங்கள் வைஸ் பிரசிடெண்ட் கூப்பிட்டு, நம்ம டைரக்டரும் அவங்க ஃபேமிலியும் டெல்லியிலேருந்து வராங்க, டெல்லியிலேருந்து வராங்க, ஏதோ ராமேஸ்வரம் பார்க்கணுமா, நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களோட அக்கம்பனி பண்ணுங்க. நான் சொன்னேன் சார் எனக்கு ஹிந்தி தெரியாது சார். என்னையா சின்ன ஸ்கூல் பையனாட்ட ஹிந்தி தெரியாது, அது தெரியாது, இங்கிலீஷ் தெரியும்ல, அது இல்லாமல் கோயிலெலாம் உனக்கு தான் நல்லா தெரியும், அங்கங்கே போய் பேசுகிறேன்ல. நான் என்ன கோயிலாக போய் அதிகமாக பாடினேன், எல்லோரும் மாதிரி நானும் போனேன், அவ்வளோதான். நம்ம கோயில் உள்ளே போனாலும் இப்படி தாங்க பேசுவோம். இந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியல, கூட போனார். வீட்டுக்கு வந்து சொன்னால் என் ஒய்ஃபு, அப்போ நானும் வரட்டான்னா, நீ சும்மா இரு அப்படின்னா. 20 பேர் வந்தாங்க சார், 3 நாள் செத்தேன். அவனுக்கு ஹிந்தி தான் தெரியுது, இங்கிலீஷும் தெரியல. முக்கியமானது எங்கள் சேர்மன் வரல, அவர் ஒய்ஃபு அந்த அவங்க சொந்தக்கார். இந்த 20 பேரையும் ஓட்டின்னு போய் ராமேஸ்வரில் தங்க வச்சு அவங்க இந்த முன்னோருக்கு இது கொடுக்கணுன்னாங்க. ரைட்டு, விடிய காலம் 6 மணிக்கு எழுந்தால் எல்லாம் தூங்குது. ஒவ்வொருத்த கதுவாக தட்டி. ஹிந்தி வராது எனக்கு, ஹிந்தியில் வந்து பைட்டியே விட்டோ அவ்வளோதான் தெரியும். ஓஷன் ஓஷன் மந்திர்கிளியே இன்னொன்னுமோ சொல்கிறேன். வெயிட் வேணாம், எல்லாம் வந்தாங்க. அந்த கடற்கரைக்கு போகணும், குளிக்கணும். என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கைட்டு வச்சுருங்கடா, போய் குளிச்சுட்டு வாங்கடான்னு. அவன் செல்ஃபோனு செருப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்தான். ஒரு ஆள் நான் பண்ணால் மறதியாக கண்ணாடியோட போய் முங்கி எழுந்தான், கண்ணாடி பிடிச்சி தேடி கொடுன்றான். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நான் ஆஃபீஸ் ஆள். அந்த கண்ணாடி ஸ்ரீலங்கா போயிருக்கோம். அந்த ராமேஸ்வரத்தில் 11 கிணறு இருக்குல்ல, அதில் தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தம்னா நான் வாங்கி சும்மா அப்படி போட்டுக்கணும்.
ஒரு ஆள் ரொம்ப பக்தி, டம்ளராக வாங்கி குடித்தான் 11 கிணத்துலையும். மத்தியானத்துலேருந்து முடிஞ்சிச்சு. ஐ கான் கம் லூஸ் மோஷன்னா. நமக்கு எவ்வளோ வேலை பாருங்க. இது நடுவில் அவங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி இங்கிலீஷில் சொல்கிறேன். இந்த சாஸ்திரி சொல்லுவார், சங்கல்பம் அதை அப்படியே சொல்லுங்கள் மூதாதையருக்கு பண்ணுறதுன்னு. அவர் சொல்கிறது இவங்களுக்கு புரியல, எனக்கே புரியல. அப்புறம் அவர் சொல்கிறதுலேருந்து நான் இவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே ஜென்ரல் பொது ஆள் 4 பேர் என் பின்னால் வந்து நின்று, சார் எங்களுக்கு சேர்த்து பண்ணிடுறீங்களான்னா, அவன் நான் சாஸ்திரி அசிஸ்டன்ட் நினச்சின்னுக்கிறான். சங்கல்பம் முடிஞ்சுது, லூஸ் மோஷன் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்தேன் சார், வணக்கம்னு சொல்லிட்டு போனாங்க. எங்கள் வைஸ் பிரசிடென்ட் கூப்பிட்டு சொன்னார், யோ அவங்க உன்னை ரொம்ப பாராட்டினாங்கய்யா, இனிமேல் யாராவது வந்தால் நீ தான். அதெல்லாம் இல்லைங்க, வீட்டுக்கு வந்து அப்பான்னு படுத்தேன். என் ஒய்ஃப் சொன்னா, இந்த சனிக்கிழமை நம்ம ராமேஸ்வரம் போகலாமான்னு. அந்த ஊர் பக்கம் போகிறதுல முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஊரில் இருக்கிற பொம்பளைங்களெல்லாம் ராமேஸ்வரம் கூட்டி போகிறீங்க, என்ன கூட்டி போகுது? பிரச்சனை வருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயவு செய்து அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சு. நேர்மறையாக எடுத்துக்கோங்க. நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் உங்கள் துன்பம் போய்விடும். ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், சில காயங்கள் மருந்தால் சரியாகும்.